வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7. எக்ஸாம்பிள் 7.46. f of x equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 2 என்ற சார்பு 2,7 என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் எனவும் -2,0 என்ற இடைவெளியில் திட்டமாக இறங்கும் எனவும் காண்க. அப்போ திட்டமாக ஏறும் சார்புனா என்ன, திட்டமாக இறங்கும் சார்புனா என்ன? முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த இன்டர்வலை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணி பாசிட்டிவ் வந்தால் ஏறும் சார்பு, நெகட்டிவ் வந்தால் இறங்கும் சார்பு. அதுதான் அதனுடைய கான்செப்ட். ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதிலேருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கவனிச்சு வரணும். ஏன்னா 5 மார்க்கெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது, முக்கியமான 5 மார்க்கு. இது ஆக்சுவலாக 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய சம் தான், ரொம்ப சிம்பிள் சம். அப்போ எக்ஸாம்பிள் 7.46. ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்னா, எஃப் டேஸ் ஆஃப் கண்டுபிடிச்சி இன்டர்வல் அப்ளை பண்ணி பாசிட்டிவ் வந்தால் தான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் 2,7 அண்டு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் -2,0. அப்போ வாட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், வாட் இஸ் இன்க்ரீசிங்? அப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இன்க்ரீஸிங்னா பாசிட்டிவ் வர்றது, டிக்ரீஸிங்னா நெகட்டிவ் வர்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிக்ட்லினா கண்டிப்பாக வர்றதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த ஃபஸ்ட்டு சம்மை வச்சே நீ கணிச்சிரு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல எழுதணும். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஓகேவா, எழுதிட்டோம். அதுக்கடுத்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எழுதணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இந்த 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதை அப்படியே தெளிவாக வச்சுக்கணும். இதை வச்சுட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா, இந்த இன்டர்வல் அதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுக்கணும். இங்கே நல்லா கவனிய, இன்டர்வல் நம்பர் 1, take the interval இப்படி கூட எடுத்துக்கலாம். x belongs to 2,7 இப்படியே பழகிட்டால் நல்லது. அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 2க்கும் 7க்கு இடையில் எடுத்து எழுத வேண்டும் மீனிங். ஆனால் இது 2,7 அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணணும். ஒய்யே கிடையாது இதில். அப்போ எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணால் அப்போ 2 × 2 அப்போ 4, 0வை காட்டிலும் பெரியது, 0வை காட்டிலும் பெரியது. therefore 2,7 என்ற இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது திட்டமாக ஏறும் சார்பு. ஃபஸ்ட்னால கொஞ்சம் எழுதுறேன், இல்லைன்னா எழுதக்கூட மாட்டேன். therefore f of x is a strictly increasing function on 2,7. அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக ஒரே லைனில் கூட ஆன்சர் எழுதி போயிடலாம்ப்பா. இது ஏன் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுறதுன்னா 3 மார்க்ஸ் நம்மளை கேட்டால் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2வது இன்டர்வல். அப்போ ஒய்சி ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்காங்க, ஒய் என்பது எஃப் ஆஃப் எக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் 2. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, 2x. இப்போ அந்த பாயிண்ட் என்ன இருக்குது, அந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட் -2,0வா. அப்போ அந்த -2,0 அப்ளை பண்ணுங்கள். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 2 × -2 அப்போ -4
ஜீரோவை காட்டிலும் குறைவு. இது பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீஸிங். அவ்வளோதான். அப்போ இந்த இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது திட்டமாக இறங்கும் சார்புன்னு முடிச்சிடும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது இந்த இடைவெளியில் இறங்கும் சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் -2, 0. அவ்வளோதான். அப்போ இன்க்ரீஸிங்னா என்ன, டிக்ரீஸிங் என்ன, நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அப்ளை பண்ணால் பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீஸிங். அவ்வளோதான். அடுத்த சம் போகலாமா? எக்ஸாம்பிள் 7.47 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2x - 3 என்ற சார்பு 2, என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் சார்பு என காண்க. அப்போ ஏறும் சார்புனா என்னன்னு இப்போ தான் சொன்னோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த இன்டர்வலில் வந்து அப்ளை பண்ணி பாசிட்டிவ் வந்தால் ஏறும் சார்பு, நெகட்டிவ் வந்தால் இறங்கும் சார்பு. அவ்வளோதான். அப்போ எக்ஸாம்பிள் 7.47 prove that the function f of x equal to x square minus 3x minus 3 is strictly increasing in 2, அப்போ 2, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு சொல்கிறாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். இப்போ தான் ஃபஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். முதல்ல கிவன் ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்ட சார்பு எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² minus 2x minus 3. f dash of xனா டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. f of xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. அப்போ x² டிஃபரன்ஷியேட் 2x, xனுடைய டிஃபரன்ஷியேட் 2, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ அந்த கிவன் பாயிண்ட் என்ன, 2, கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு ஒய், இந்த எக்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ f dash of எக்ஸ்னா 2, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பண்ணால் எக்ஸுக்குள்ளே 2 அப்ளை பண்ணால் 2 × 2 -2. அப்போ 4 மைனஸ் எவ்வளவு 2, இது எவ்வளவு 2. அப்போ f dash of 2 என்பது எவ்வளவு 2. அப்போ 0வை காட்டிலும் பெரியது, பாசிட்டிவ். 0வை காட்டிலும் பெரியது, பாசிட்டிவ் கிடச்சிச்சு. அப்போ பாசிட்டிவ் வந்தனால தேர்ஃபோர் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது 2, என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் சார்பு அப்படின்னு முடிக்கணும். therefore the function f of x is strictly increasing function in the interval 2, அப்படின்னு வந்து ஃபினிஷிங் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்கிங்க. எக்ஸாம்பிள் 7.48 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 7.48 f of x equal to 2x³ plus 3x² minus 12x என்ற சார்புக்கு மூடிய இடைவெளி -3, 2 என்ற இடைவெளியில் மீ பெருமம் மற்றும் மீ சிறுமம் மதிப்புகளை காண்க. அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஃபஸ்ட் சம், இந்த 5 மார்க்கில் ஃபஸ்ட் சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிக்கணும். ரொம்ப ஈஸியான சம் தான். எக்ஸாம்பிள் 7.48 ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்
f of x equal to 2x cube plus 3x square minus 12x on the interval minus 3 comma 2. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன? முதல்ல ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதனா, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஜீரோன்னு வைக்கணும். ஜீரோ வந்தால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனில் போடணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஃபங்க்ஷனில் போடணும். இதில் எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிச்சி போட்டால் போதும். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறையா இருக்குது. அது எதுவுமே தேவையில்லை. சொல்கிற மாதிரி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? முதல்ல என்ன, மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே. ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எழுதுங்க. அப்போ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x cube plus 3x square minus 12x. இது டிசி கிவன் ஃபங்க்ஷன். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணுங்கள். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x cube டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளவு? 6x square plus 3x square டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளவு? 6x minus 12x டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளவுப்பா? 12. ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை ஜீரோ என்க. அதுதான் முக்கியமான இடம். லெட் இது வரைக்கும் சொல்லது தான் புதுசு. ஏன்னா பெரும மதிப்பு சிறும மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை ஜீரோன்னு வைக்கணும். அப்போ எதை ஜீரோன்னு வைக்கணும்? இதை ஜீரோன்னு வைக்கணும். அப்போ 6x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x மைனஸ் 12 = 0. அவ்வளோதான். இனிமேல் ஃபேக்டரைஸ் பண்ணணும். மறுபடியும் நல்லா கவனிங்க. ஏறும் சார்பா இறங்கும் சார்பான்னு கேட்டாங்கன்னா, அதாவது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா, ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்வல் எடுத்து உள்ளே கொடுத்தோம்னா பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீஸிங். அதாவது பாசிட்டிவ் வந்தால் ஏறும் சார்பு, நெகட்டிவ் வந்தால் இறங்கும் சார்பு. அது மொதல் 2 சமம் பார்த்தோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறும மதிப்பு. அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும், அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எழுதணும், அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோன்னு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வைக்கணும்? ஜீரோன்னு வைக்கணும். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வருதா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், காரணிப்படுத்துங்க. காரணிப்படுத்துகிறப்ப காமன் நம்பர் பூரா அங்கே கட் பண்ணி விட்டுலாமா? அழகாக கட் பண்ணிடலாம். அப்போ டிவைட் பை 6, 6ஆல் வகுத்தா 6x ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்கள் பை 6 ப்ளஸ் 6x/6 மைனஸ் 12/6 = 0. டேரெக்டாக புறம் போட்டுக்கோங்க. 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம் 1 டைம் 2 டைம்ஸ். அப்போ x² ப்ளஸ் x மைனஸ் 2 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். அப்போ பெருக்குனா -2 வரணும், கூட்டுனா 1 வரணும். அப்போ ஓரன் 2, இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ், கரெக்டாக வருதா? x. இப்போ ஃபேக்டர் x - 1 ஒரு ஃபேக்டர், x + 2 ஒரு ஃபேக்டர் 0. வேல்யூவாக மாற்றுங்க. அப்போ x = 1 கிடைக்குது, x இது இங்கே போனால் -2 கிடைக்குமா? வேல்யூவாக மாற்றிட்டோம். 2 வேல்யூ வந்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்கப்பா. இங்கே ஒரு எக்ஸுக்கு 1 இருக்குது, எக்ஸுக்கு -2 இருக்குது. அப்போ கிவன் இன்டர்வல் என்னப்பா கொடுத்துருக்கு? கிவன் இன்டர்வல் -3, 2 கொடுத்துருக்கு. நல்லா கவனிங்க, முக்கியமான இடத்துல இருக்கும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 1 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் -2 அப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும், -3 அப்ளை பண்ணால் இன்னொரு வேல்யூ வரும், 2 அப்ளை பண்ணால் இன்னொரு வேல்யூ. அப்போ 4 வேல்யூ வரும். அந்த 4 வேல்யூவில் நம்ம எது பெருசு எது சிறுசுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி போடலாம். இந்த 4 வேல்யூ தான் முக்கியமான வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நம்பர் 1 எழுதுங்க. x = 1 எனில், அதாவது when x = 1.
எங்கே போய் போடணும்னா கிவன் ஃபங்க்ஷனில் போய் போடணும்ப்பா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12 இதான ஃபங்க்ஷனு, இங்கே போய் போடணும்ப்பா. அப்போ எஃப் ஆஃப் 1 போட்டிங்கன்னா 2 × 1³ ப்ளஸ் 3 × 1² மைனஸ் 12 × 1 12 × 1. அப்போ இதை சுருக்கி போட்டோன்னா 1க்குன்னா 1 தானே, அப்படியே போட்டலாம். அப்போ 2 + 3 மைனஸ் 12, அப்போ 5 மைனஸ் 12, அப்போ எவ்வளோப்பா -7. அப்போ எஃப் ஆஃப் 1 எவ்வளவு -7. ஓகேவா. அடுத்து -2 போடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, when x is equal to -2 இங்கே போய் போடுங்க. அதே மாதிரி போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. அப்போ எஃப் ஆஃப் -2 போட்டிங்கன்னா 2 × இந்த -2³ ப்ளஸ் 3 × -2² மைனஸ் 12 × -2. அவ்வளோதான். எக்ஸுக்கு போல் என்ன பண்ணியிருக்கான், -2 அப்ளை பண்ணியிருக்கான். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 × -2³ எவ்வளவு -8, 3 × 2² எவ்வளவு +4, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 24. அப்போ இது எவ்வளவு -16 ப்ளஸ்ஸு 3 12 ப்ளஸ் எவ்வளவு, இது எவ்வளவு 24 இது பாசிட்டிவாக 24 எவ்வளவு 12 34 36 36 மைனஸ் 16. இப்போ ஆன்சர் எவ்வளோ போகிறது 20. அப்போ எஃப் ஆஃப் -2 போட்டால் எவ்வளோ வருது 20 வருது. அதே மாதிரி கொடுத்துருக்காங்களே, என்ன கொடுத்துருக்காங்க -3,2ங்கிற ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்கள, இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். மறுபடியும் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட், when x is equal to -3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. அப்போ எஃப் ஆஃப் -3 போட்டால் 2 × -3³ ப்ளஸ் 3 × -3² மைனஸ் 12 × -3. அதே மாதிரி போடுங்க. அப்போ 2 × -3³ எவ்வளோப்பா -27 ப்ளஸ் 3² எவ்வளோப்பா 9 மைனஸ் இது எவ்வளோ 3 × 36 ப்ளஸ் 36. சிம்பிளை பண்ணுங்கள். இது எவ்வளவு -54, இது எவ்வளவு 93 27, இது ப்ளஸ் 36. பாசிட்டிவ் அப்புறம் கூட்டுங்க. இப்போ 36 56 61, இது எவ்வளோப்பா 36 56 63 மைனஸ் 54 போடலாமா. அப்போ எவ்வளோ வருது 63லேருந்து 54 அப்படியே மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது 9. அப்போ 9, அப்போ பாசிட்டிவ் நம்பர் 9. எஃப் ஆஃப் -3 போட்டோம். அப்போ அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எவ்வளோ இருக்குது 2 போட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2 போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்த் பாயிண்ட், when x is equal to 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. அப்போ எஃப் ஆஃப் 2 போட்டுனா என்ன வரும் 2 × 2³ ப்ளஸ் 3 × 2² மைனஸ் 12 × 2. 2 × 2³ 8 ப்ளஸ் 3 × 2² 4 மைனஸ் இது எவ்வளவு 12 × 2 எவ்வளோ 24. இது எவ்வளவு ஈரட்ட 16 ப்ளஸ் 3 எவ்வளவு 12 மைனஸ் 24. ஓகே 16 26 28 மைனஸ் 24. அப்போ என்னுடைய ஆன்சர் எவ்வளோ போகிறது 4. அப்போ எஃப் ஆஃப் 2 போட்டால் 4. அப்போ 4க்குமே கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் இங்கே பாருங்கள், மீ பெருமதிப்பு மீ சிறு மதிப்பு அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னு கேட்டால் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதனா, அதுக்கடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதனா. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு வைக்கணும். அப்படி வச்சா எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் போடணும்.
அதுக்கடுத்து அவங்க கொடுத்த இன்டர்வலில் எஃப்ஆஃப்எக்ஸில் போடணும். இந்த 4 வேல்யூவில் எது வந்து பெரிய மதிப்பு அதுதான் மீச்சிறு மீ பெருமதிப்பு, எது சிறிய மதிப்பு அதுதான் மீச்சிறு மதிப்புன்னு ஆன்சர் வந்து முடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், தொகுக்க போகிறேன். therefore டீடைல் f(1) எவ்வளவு -7, f(-2) எவ்வளவுப்பா 20, f(-3) எவ்வளவு 9 கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம வேல்யூ. f(2) எவ்வளவு 4. இதில் பார்த்தாவே தெரியுது எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எது, லோயஸ்ட் நம்பர் எது பார்த்தாவே தெரியல. therefore மீ பெருமம் மீச்சிறு சிறுமம். மீ பெருமம் என்பது 20, மீச்சிறு சிறுமம் என்பது -7. therefore absolute maximum equal to 20, absolute minimum என்பது -7. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்கு, பார்த்தாவே தெரியுது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ணாவே ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த சம் போகலாமா, ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 7.49, இதுவும் 5 மார்க் பார்ட் தான். ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. வாட் இஸ் மீன் ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா? அப்போ அப்சல்யூட் வேல்யூனா மேக்ஸிமம் மினிமம். இது ஆக்சுவல் எக்ஸ்ட்ரீமான என்ன அர்த்தம், ரெண்டு மிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = 3 cos x ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2π. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்ன தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 7.49, f(x) = 3 cos x என்ற சார்புக்கு 0,2π என்ற இடைவெளியில் மீப்பெருமம் மீச்சிறுமம் மதிப்புகளை காண். அதாவது பெருமதிப்பு என்ன, மீச்சிறு சிறுமதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே கான்செப்டில் செய்ய போகிறோம். முதல்ல கொஞ்சங்க ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறவா. f(x) கொடுப்பாங்க, எழுதிடணும். அதுக்கடுத்து f'(x) கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து f'(x) என்னன்னு வைக்கணும், 0ன்னு வைக்கணும். அப்படி 0 வச்சா x வேல்யூ கிடைக்கும். அந்த x வேல்யூ எடுத்துக்கிட்டு f(x)ல் அப்ளை பண்ணணும், மதிப்பு வரும். அதுக்கடுத்து இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டு x இங்கே அப்ளை பண்ணணும். அதில் எது வந்து பெரியது எது சிறியதுன்னு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். அப்போ லெட்ஸ் f(x) எவ்வளவு 3 cos x இஸ் கிவன் கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்தாச்சு. இப்போ f'(x) கண்டுபிடிக்கணும். 3 கான்ஸ்டன்ட். sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x நம்ம எல்லாருக்கும் தெரியும். cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x, இதுவும் நம்மளுக்கு தெரியும், அதான் போட போகிறோம். cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. அதுக்கடுத்து மிக மிக முக்கியம், லெட்ஸ் f'(x) வந்து 0ன்னு வைக்கணும், மறந்துடாதீங்கப்பா, அதுதான் முக்கியமானது. அப்போ இந்த இடத்த 0ன்னு வச்சா மைனஸ் வெளியே வந்துடும்ல, -3 sin x = 0. அப்போ sin x = 0/3 எவ்வளவு 0 தான். அப்போ sin 0. அப்போ ஏற்கனவே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், sin nπn தான் 0. ரெண்டாவது cos nπங்கிறது -1/n படித்து வச்சுருக்கோம்ல, அதான். அப்போ sin x வந்து 0. அப்போ sin nπ = 0. therefore x வேல்யூ nπ. இந்த n belongs to என்னது z, இன்டிஜர் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸுக்கு வந்து ஒரு முடிவான மதிப்பு வரல, எக்ஸுக்கு வந்து ஒரு முடிவான மதிப்பு வரல. அப்போ எக்ஸுக்கு வந்து எப்படி வரலாம், 0 போட்டால் 0, 1 போட்டால் π, 2 போட்டால் 2π, 3 போட்டால் 3π. எண்ணுக்கு சொல்கிறேன், இந்த எண்ணுக்கு 3π அப்படியே போயிட்டே இருக்கு.
ஆனால் கிவன் இன்டர்வல் என்னப்பா கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும், முக்கியமான இடம். கிவன் இன்டர்வல் 0,2π. இப்போ தான் எக்ஸுக்கு மதிப்பு எடுக்க போகிறோம். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடும் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 3 cos x, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்பது 3 இன்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, இதெல்லாம் போட்டாச்சு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0 போட்டாச்சு. அப்போ சைனில் எந்த மதிப்பு 0னா சைன் ஃபார்முலா இருக்குல்ல, சைன் n5 தான் 0. அப்போ n5 தான் வந்து எக்ஸ் வேல்யூ, n பிலாங்ஸ் டு z இன்டிஜர். அப்போ எண்ணுக்கு வந்து 1 0 1 2 3 4 5 அப்படியே போட்டோம்னா இதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ. ஆனால் எக்ஸ் வேல்யூ இவ்வளவு வர முடியாது. காரணம் என்னென்னா அவங்களே இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. கிவன் இன்டர்வல் 0க்கும் பைக்கும் இடையில் தான் இந்த எக்ஸ் வேல்யூ என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். அப்போ 0க்கும் பைக்கும் இடையிலங்கிறப்ப இந்த இது மட்டும் வருமா. therefore take எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது பை, ஆளதாய. அப்போ எக்ஸுக்கு பை எடுக்கணுங்க, மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா இந்த இன்டர்வல் கொடுத்துட்டாங்க 0க்கும் 2πக்கும் இடையில் தான் பை இருக்குது, அதுதான் எடுக்கணும். இதெல்லாம் மற்றது எதுவுமே செல்லாது, மறந்துடாதீங்கப்பா. அப்போ எக்ஸுக்கு என்னது பை. அப்போ எக்ஸுக்கு பை போட்டு செய்யணும், எக்ஸுக்கு 0 போட்டு செய்யணும், எக்ஸுக்கு 2π போட்டு செய்யணும். இந்த 3க்குள்ளே யார் வந்து பெரிய நம்பர் யார் சிறிய நம்பர்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். இப்போ போடலாமா. 1 when x is equal to π. அப்போ given f of x equal to 3 into cos xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of πன்னு போட்டிங்கன்னா 3 into cos π. அப்போ sin πங்கிறது 0, cos πங்கிறது -1 எல்லாத்துக்குமே தெரியும். நான் இப்போ தான் நம்ம ஃபார்முலா போட்டோம். cos nπ is equal to -1/n. அப்போ ஒரு பைங்கிறப்ப -1 தான் ஆன்சர் வரும். சரி ரைட், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. cos πங்கிறது -1. அப்போ 3 into -1 அப்போ -3. அப்போ எப்போ பைங்கிறது எவ்வளவு, -3. அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட், when x equal to 0. ஏன்னா 0,2π தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எடுக்கணும், வேறு ஒன்று. அப்போ x equal to 0 எனில் அப்போ 0 போட்டால் ஃபங்க்ஷன் என்னப்பா கொடுத்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 into cos x. இப்போ 0 போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் 0 போட்டால் 3 into cos 0. அப்போ 3 cos 0 மதிப்பு எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளவு 1. அப்போ cos 0 1ங்கிறப்ப 3. அப்போ எஃப் ஆஃப் 0 என்பது 3. அதுக்கடுத்து என்ன போட போகிறோம், தேர்ட் பாயிண்ட் என்னது, when x equal to 2π. அப்போ 2π போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3 cos x. 3 cos x. அப்போ எஃப் ஆஃப் 2π எக்ஸு போல் 2π போட்டால் 3 into cos 2π. இந்த இடத்துல நல்லா கொனிங்கப்பா. cos nπ is equal to -1/n. இது ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ cos 2πங்கிறப்ப -1/nக்கு எவ்வளோ போடலாம், இந்த 2 தானே போடலாம், 2. அப்போ -1² +1. அப்போ cos 2π என்பதை 1, sin 2π sin πனா -1, cos 2πனா 1. therefore 3 into cos 2π வேல்யூ எவ்வளவு 1. அப்போ ஆன்சர் 3. அப்போ எஃப் ஆஃப் 2π வேல்யூ 3. இப்போ எல்லாத்தையும் தொகுத்துழுதுமா, எல்லாம் தொகுத்துழுங்க. எஃப் ஆஃப் பை எவ்வளவு, எஃப் ஆஃப் 0 எவ்வளவு, எஃப் ஆஃப் 2π எவ்வளவு, எல்லாத்தையும் எழுதி கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 2πக்கு -3, எஃப் ஆஃப் 0க்கு 3, இதுவும் 3. அப்போ மீ பெரு மதிப்புங்கிறது இது ரெண்டுமே வருது, மீ சிறு மதிப்புங்கிறது இது மட்டும்தான் வருது. therefore ஆன்சர் எழுதணும்ல, தொகுத்து எழுதணும்ல. therefore மீ பெரு பெருமம் 3, மீ சிறு சிறுமம் -3. அதாவது therefore absolute maximum value 3,
அப்சல்யூட் மினிமம் வேல்யூ -3, மீச்சிறு மதிப்பு -3. அப்போ ரிசல்ட் என்ன? நல்ல கவனிங்க. இதில் எத்தனை கான்செப்ட் பார்த்துருக்காங்க? 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். நல்ல கவனிங்க, தொகுத்து சொல்லிடுறேன். இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னா என்ன, டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னா என்ன? இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, f(x)ன்னு வைக்கணும், அதை வந்து f'(x)ஆக மாற்றணும், ஒரு இன்டர்வலை கொடுக்கணும். பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ பெருமதிப்பு மீச்சிறு மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா f(x) வைக்கணும், f'(x) கண்டுபிடிக்கணும். f'(x) வந்து 0ன்னு வச்சா இந்த x வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவும் இந்த கொடுத்த இன்டர்வலையும் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணால் நம்பர்ஸ் வரும். அந்த நம்பரில் வந்து எது பெரிய நம்பர், எது சிறிய நம்பர், எது லார்ஜஸ்ட், எது ஸ்மாலஸ்ட் நம்மளாக கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அப்போ பெரிய மதிப்பு பேர் பெருமதிப்பு, சிறிய மதிப்புக்கு மீச்சிறு சிறு மதிப்பு. அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு வச்சிடலாம். இந்த சம்மு பொறுத்த அளவுக்கு அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீமான அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம், அது ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேவா? அப்போ இந்த வீடியோவில் வந்து 7th சாப்டர் 4 சம்மு பார்த்துருக்கேன், கண்டினியூவாக பார்த்துருக்கேன். 4 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் வெரி வெரி ஸ்ட்ராங் சம்ஸு. இதே மாடலாக பாருங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து எல்லாமே இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்க நம்பிக்கை இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோட்டில் வந்து கவர் பண்ணி வச்சுங்கப்பா, காப்பி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.